இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தற்போதைய அண்மை தகவல். தமிழகத்தின் கடன் சுமையை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியிருந்த அண்ணாமலைக்கு அமைச்சர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்கலாம், கேட்கலாம். பாரிகார்த்திக், விரிவான விவரங்கள். வணக்கம். 2014ஆம் ஆண்டு 55.87 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது 2025ஆம் ஆண்டு 181.74 லட்சம் கோடியாக மாறியிருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் கூடியடித்த கமிஷன் எவ்வளவு என்று திருப்பி கேட்கலாமா என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டின் மீது உண்மையில் உங்களுக்கு அக்கறை இருந்தால் உங்கள் கட்சியின் அமைச்சர்களிடம் கேட்டு தமிழ்நாட்டுக்கு நிலுவையில் இருக்கும் கல்வி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்ட நிதியை பெற்றுத்தாருங்கள் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு அடைந்திருக்கும் வளர்ச்சியை மத்திய அரசின் பொருளாதார அறிக்கை 2025 பாராட்டியிருக்கும் நிலையில் சமூக வலைதளங்களில் அவதூறை மட்டுமே பரப்புவது உங்களது அரசியல் முதிர்ச்சிக்கான போதையின்மையை காட்டுகிறது என்றும் தற்போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.